வணக்கம். இன்டெலிஜென்ஸ் அதாவது நுண்ணறிவுன்னு சொன்னதும் உங்க மனசுக்குள்ள என்ன வருது? ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது முழு படத்தோட ஒரு சின்ன துண்டுதானா? வாங்க, நிஜ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன திறமைகள்லாம் தேவைப்படுதுன்னு இன்னைக்கு நாம ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வரி நாம இவ்வளோ நாளா நம்மள பத்தி நம்பிட்டு இருந்த பல விஷயங்கள அப்படியே கேள்வி கேட்க வைக்குது இல்லையா? ஒருவேளை நம்மளோட வெற்றி தோல்விக்கு காரணம் நாம நம்மளையே தப்பா புரிஞ்சுகிட்டதுனால தானோ? அப்போ ஐக்யூ தான் எல்லாமே இல்லன்னா வேற என்னதான் இருக்கு? இதுதான் இன்னைக்கு நாம பதில் தேட போற முக்கியமான கேள்வி. இன்டெலிஜென்ஸோட மறைஞ்சிருக்கிற பக்கங்களையும் உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற சூப்பர் பவரையும் கண்டுபிடிக்க வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஐக்யூல இருந்தே ஆரம்பிப்போம். ஆனா ரொம்ப நேரம் அங்க நிக்க மாட்டோம். சும்மா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அந்த எல்லையை தாண்டி ஒரு முற்றிலும் புது உலகத்தை நம்ம பார்க்க போறோம். பொதுவா நாம இன்டெலிஜென்ஸ்னு சொன்னா இந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் தான் குறிக்கிறோம். இதுதான் சைக்காலஜில ஜி ஃபேக்டர் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஒருத்தரோட பொதுவான மனத்திறன். காலங்காலமா நம்ம படிப்புலயும் சரி வேலையிலயும் சரி ஜெயிக்கணும்னா இதுதான் ரொம்ப முக்கியம்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஓகே, உடனே ஐக்யூவை நம்ம மொத்தமா தப்புன்னு ஒதுக்கிட முடியாது. அதுக்கு பின்னாடி சில முக்கியமான உண்மைகள் இருக்கு. பாருங்க, இது பெரும்பாலும் நம்ம ஜீன் சம்பந்தப்பட்டது. நம்ம வாழ்க்கையில இது பெருசா மாறாது. அது மட்டும் இல்லாம படிப்புலயும் வேலையிலயும் ஒருத்தர் எந்த அளவுக்கு சஃபலமாவாங்கன்னு கணிக்க இது ரொம்பவே உதவுது. சோ இந்த விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா இப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. ஐக்யூ எதை வச்சு ஒருத்தரோட வெற்றியை கணிக்குது? அந்த வெற்றிங்கிற வார்த்தைக்கே நாம இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறிய போட போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் வேட்டையாடி வாழ்ந்தாங்க. அப்போ யாரு புத்திசாலின்னு எதை வச்சு முடிவு பண்ணிருப்பாங்க? வேகமா ஓடுறவனையா, இல்ல குறி தவறாம ஈட்டி எறியறவனையா, இல்ல ஒரு மிடில் ஏஜ்ல இருந்த ஒரு போர் வீரனுக்கு எது வெற்றியா இருந்திருக்கும்? அந்த காலத்துல இந்த ஐக்யூ டெஸ்ட் பயன்பட்டிருக்குமா? நிச்சயமா இல்ல. இத பாருங்க, இது ஒரு சூப்பரான உதாரணம். புவியீர்ப்பு விசை, அதாவது கிராவிட்டி, இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஆனா இன்டெலிஜென்ஸ் அப்படி இல்ல. அது நாம வாழ்ற சமூகம், காலம், சூழலை பொறுத்தது. அதாவது கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட். ஒரு இடத்துல புத்திசாலித்தனம்னு சொல்ற விஷயம் இன்னொரு இடத்துல சாதாரணமா இருக்கலாம். அப்போ வெற்றிங்கிறதே சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுற ஒரு விஷயம்தான். அப்படின்னா இந்த நவீன உலகத்துல ஜெயிக்க நமக்கு என்னென்ன திறமைகள் தேவை? இத ஒரு இன்டெலிஜென்ஸ் டூல் பாக்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கருவி தேவைப்படுற மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு சவாலுக்கும் நமக்கு ஒரு விதமான இன்டெலிஜென்ஸ் தேவை. வாங்க அந்த டூல் பாக்ஸை திறந்து அதுல என்னென்ன கருவிகள் இருக்குன்னு ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். கருவி பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். நாம பேச்சு வழக்குல இத ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அல்லது சாமர்த்தியம்னு சொல்லுவோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சில பேர் நிறைய படிச்சு பெரிய பட்டம்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன அன்றாட பிரச்சனையை தீர்க்க தெரியாம திணறுவாங்க. அதுதான் இதுக்கு ஒரு சரியான உதாரணம். நிஜ உலக பிரச்சனைகளை திறமையா சமாளிக்கிறது தான் இந்த பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். நல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸை நம்மளால வளர்த்துக்க முடியும். அதுக்கு இங்க 3 வழிகள் இருக்கு. 1, பல தரப்பட்ட புது புது சூழல்கள்ல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கோங்க. 2, உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கிற அன்றாட பிரச்சனைகளை தைரியமா எதிர்க்கோங்க, தீர்க்க முயற்சி பண்ணுங்க. 3, உங்க வெற்றி தோல்வி 2ல இருந்தும் பாடம் கத்துக்கோங்க. இதை செஞ்சாலே போதும், உங்க சாமர்த்தியம் கண்டிப்பா அதிகமாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது சோஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது மற்றவங்களோட எப்படி பழகிறது, அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு புரிஞ்சுக்கிறது, சமூக சூழல்களை திறமையா கையாள்றது. ஒரு பார்ட்டியில எப்படி ஒரு பேச்சை ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு பெரிய டீமை எப்படி ஒன்னா வழிநடத்திட்டு போறது வரைக்கும் எல்லாமே இதுக்குள்ள தான் வரும். இதுவும் நாம கத்துக்கக்கூடிய ஒரு திறமை தான். மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்குவாட்ரண்ட் ஒரு ரொம்பவே பயனுள்ள கருவி. இது மக்கள் எப்படி தகவல் பரிமாறிக்கிறாங்க, அவங்களோட ஆளுமை எப்படிப்பட்டதுன்னு ஒரு 4 வகையா பிரிக்குது. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பேசி பழக முடியும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்மளோட சொந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை கட்டுப்படுத்துறது, அதே மாதிரி மத்தவங்களோட உணர்ச்சிகளை சரியா கணிச்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கருத்தை சொன்ன ஆசிரியர் சொல்றாரு, அவரே ஆரம்பத்துல வேலையை மட்டும் பார்க்குற ஒரு ஆளா இருந்தாராம், அப்புறம்தான் உணர்ச்சிகளோட முக்கியத்துவத்தையே கத்துக்கிட்டாராம். ஒருவேளை நீங்க உங்களுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெனசா வான் எட்வர்ட்ஸோட கேப்டிவேட்ங்கிற இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. இதுல மனுஷங்களோட எப்படி வெற்றிகரமா பழகுறதுங்கிறதுக்கு நிறைய அறிவியல் பூர்வமான டிப்ஸ் இருக்கு. அடுத்து கிரியேட்டிவிட்டி, அதாவது படைப்பாற்றல். புதுசா மத்தவங்க யோசிக்காத மாதிரி ஒரு யோசனையை சொல்றது, இல்ல ஒரு பொருவை உருவாக்குறது. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒருத்தரோட ஐக்யூக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் 120 ஐக்யூ பாயிண்ட் வரைக்கும் தான் தொடர்பு இருக்காம். அதுக்கு மேல ஒருத்தருக்கு ஐக்யூ எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அவரோட கிரியேட்டிவிட்டியும் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாதாம்.
அப்போ கிரியேட்டிவிட்டியை எப்படி வளர்த்துக்கிறது? அதுக்கு இந்த 3S ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் S சென்சிட்டிவிட்டி, அதாவது நம்மள சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆழமா கவனிக்கிறது. ரெண்டாவது S சினர்ஜி, அதாவது சம்பந்தமே இல்லாத ரெண்டு விஷயங்களை ஒண்ணா இணைச்சு பார்க்கறது. மூணாவது S செரண்டிபிட்டி, அதாவது நாம எதிர்பார்க்காத நேரத்துல தற்செயலா கிடைக்கிற ஒரு சூப்பரான ஐடியா. இது மூணுக்கும் நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டா உங்க கிரியேட்டிவிட்டி தானா வளரும். பாருங்க, இயலாமைங்கிற ஒரு விஷயமே நாம வாழ்ற சூழலை பொறுத்து தான் அமையுது. உதாரணத்துக்கு நியூரோடைவர்சிட்டியை எடுத்துக்கலாம். இன்னைக்கு ADHD இருக்கிற ஒரு குழந்தையோட கவனம் சிதறது கிளாஸ் ரூம்ல ஒரு பிரச்சனையா பார்க்கப்படலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல வேட்டையாடின நம்ம முன்னோர்களுக்கு சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கவனிக்கிற அந்த திறன் எவ்வளோ பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கும். ஒரு தனி மனுஷனுக்கு IQ இருக்கிற மாதிரி ஒரு குழுவுக்கும் ஒரு கூட்டு நுண்ணறிவு இருக்கு. அதைத்தான் C ஃபேக்டர் அல்லது குரூப் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு டீமோட கெமிஸ்ட்ரி. ஒரு டீம் ஜெயிக்கணும்னா அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட திறமையை விட அவங்க எல்லாரும் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு அந்த டீம்ல பல தரப்பட்ட திறமைகள் இருக்கிற ஆட்கள் இருக்கணும். பாருங்க, ஒரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற டீம்ல எல்லா வகையான இன்டெலிஜென்ஸும் கலந்துருக்கும். கொஞ்சம் அனலிட்டிக்கல், கொஞ்சம் பிராக்டிக்கல், கொஞ்சம் சோஷியல், கிரியேட்டிவ், எமோஷனல்னு எல்லாமே. ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல அதை அணுகி ரொம்ப சுலபமா ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் ஒரு டீம்ல பலதரப்பட்ட திறமைசாலிகள் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கிற எல்லா கருவிகளையும் திறம்பட பயன்படுத்துறதுக்கு தேவையான ஒரு மாஸ்டர் கீ பத்தி பார்க்கலாம். சொல்லப்போனா இதுதான் ஒருவேளை எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு திறன். கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது விமர்சன சிந்தனை. இது ஒரு தனி வகையான இன்டெலிஜென்ஸா, இல்ல நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா இன்டெலிஜென்ஸையும் சரியா பயன்படுத்துறதுக்கு தேவையான ஒரு தனிப்பட்ட திறமையா? இது ஒரு பெரிய விவாதம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ இந்த எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நம்ம கவனத்தை மறுபடியும் உங்க பக்கம் திருப்புவோம். நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நாம பார்த்த இந்த இன்டெலிஜென்ஸ் டூல் பாக்ஸை மனசுல வச்சுக்கிட்டு சொல்லுங்க, உங்களோட மறைக்கப்பட்ட சூப்பர் பவர் என்ன? நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தனித்துவமான மேதைமை இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சு சரியா பயன்படுத்துறதுல தான் நம்மளோட உண்மையான வெற்றி அடங்கி இருக்கு. இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி.